திராவிட மாடலின் 50 வருட அரசியலை 7 ஆண்டுகளில் முறியடித்த யோகி இனி யாராலும் தடுக்க முடியாது. யோகியின் மாஸ் ரிப்போர்ட். இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படும் உத்தரப்பிரதேசம் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் வறுமை மற்றும் பின்தங்கிய நிலைக்கு உதாரணமாக காட்டப்பட்ட இந்த மாநிலம் இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் அதிரடி நிர்வாகமும் இணைந்த இரட்டை எஞ்சின் அரசின் வேகத்தில் புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. குறிப்பாக விவசாயத் துறையில் இந்த மாநிலம் நிகழ்த்தி வரும் சாதனைகள் ஒட்டுமொத்த தேசத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. 2017ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்த உத்தரப்பிரதேசத்தின் நிலைமை முற்றிலும் வேறானது. அப்போது வளம் இருந்தும் அதை நிர்வகிக்க தேவையான அரசியல் துணிச்சல் இல்லாத காரணத்தால் மக்கள் வாழ்வாதாரத்திற்காக புலம்பெயரும் அவலநிலை நீடித்தது. ஆனால் 2017இல் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலில் மாநிலத்தின் ஒட்டுமொத்த முன்னுரிமைகளும் மாற்றியமைக்கப்பட்டன. சட்டம் ஒழுங்கை சீரமைப்பதில் காட்டிய அதே உறுதியை விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதிலும் இந்த அரசு காட்டியது. இதன் விளைவாக ஒரு காலத்தில் குற்றங்களுக்கு பெயர் போன மாநிலம் இன்று இந்தியாவின் ரொட்டிக்குடை என்ற நற்பெயரை பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்திய PM கிசான் போன்ற திட்டங்களை மிக துல்லியமாக செயல்படுத்தியதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தின் சுமார் 2.5 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 80,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி நேரடியாக சென்றடைந்துள்ளது. இது விவசாயிகளிடையே மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல பல தசாப்தங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த 31க்கும் மேற்பட்ட பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை யோகி அரசு போர்க்கால அடிப்படையில் முடித்து வைத்தது. இதனால் சுமார் 42 லட்சம் விவசாயிகள் தடையற்ற நீர்ப்பாசன வசதியை பெற்று வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை பயிர் செய்யும் நிலைக்கு உயர்ந்துள்ளனர். இந்த மாற்றத்தின் தாக்கத்தை புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக காட்டுகின்றன. இன்று இந்தியாவின் மொத்த கரும்பு உற்பத்தியில் பாதிக்கும் மேலாக 54.5% உத்தரப்பிரதேசம் மட்டுமே வழங்குகிறது. கோதுமை, உருளைக்கிழங்கு மற்றும் பால் உற்பத்தியிலும் இந்த மாநிலம் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. 2017ஆம் ஆண்டில் 8.6% இருந்த விவசாய வளர்ச்சி விகிதம் தற்போது 17.7% உயர்ந்துள்ளது. இது வெறும் உற்பத்தி அதிகரிப்பு மட்டுமல்ல, விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்துள்ளது. வேளாண் தோழிகள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் விவசாயத்தை நவீனமயமாக்கும் மோடியின் கனவை யோகி அரசு அடிமட்ட அளவில் நனவாக்கி வருகிறது. உற்பத்தியோடு நின்றுவிடாமல் விவசாய பொருட்களை உலக சந்தைக்கு கொண்டு செல்லும் முயற்சியிலும் இந்த இரட்டை தலைமை வெற்றி கண்டுள்ளது. இன்று உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஆண்டுதோறும் சுமார் 19,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இது மாநிலத்தின் GDPயை உயர்த்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இதன் காரணமாகவே தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா போன்ற தொழில்துறையில் முன்னேறிய மாநிலங்களுக்கு இணையாக இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும் போட்டியில் உத்தரப்பிரதேசம் இன்று முன்னிலை வகிக்கிறது. எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளவும் அரசு தயாராகி வருகிறது. கழிவு நீரை 100% மறுசுழற்சி செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் லட்சிய திட்டத்தை யோகி அரசு முன்னெடுத்துள்ளது. இது நதிகளை தூய்மைப்படுத்துவதோடு விவசாயத்திற்கான நீர் ஆதாரத்தையும் பெருக்கும். பிரதமர் மோடியின் தற்சார்பு இந்தியா மற்றும் யோகி ஆதித்யநாத்தின் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு ஆகிய இரண்டும் இணைந்து உத்தரப்பிரதேசத்தை இந்தியாவின் மிக முக்கியமான வளர்ச்சி பாதையில் நிலைநிறுத்தியுள்ளன. வறுமைக்காக வெளியேறிய மக்கள் இன்று தங்கள் சொந்த மண்ணிலேயே வளமான வாழ்வை அமைத்துக் கொள்ளும் சூழலை இந்த இரட்டை எஞ்சின் அரசு உருவாக்கி தந்துள்ளது.